ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோட 4வது அவதாரமான பாதி மனுஷனும் பாதி சிங்கமும் உருவம் கொண்ட நரசிம்மர் அவதரித்த தினம். இந்த வைகாசி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தசி திதி மற்றும் சுவாதி நட்சத்திரமும் இணையிற மாலை பொழுதில், அதாவது பிரதோஷ காலமான இந்த நேரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுது. தீமையை அழித்து நன்மையை காக்கிற இந்த நாளில் விரதமிருந்து நரசிம்மரை வழிபடும்போது நம்முடைய பயமும் எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு மற்றும் மன அமைதியும் கிடைக்கும். இந்து நாட்காட்டியின்படி மிகவும் போற்றப்படுற நாளான நரசிம்ம ஜெயந்தி பகவான் மகாவிஷ்ணுவே நரசிம்மரா அவதாரம் எடுத்து வந்த நாள். இந்த அவதாரம் தெய்வீகத்தோட சக்தியையும் பாதுகாப்பையும் உருவகப்படுத்துவதாகவும் தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிப்பதாகவும் போற்றப்படுது. இந்த நரசிம்ம ஜெயந்தியில் நரசிம்மரோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம் எந்த மாதிரியெல்லாம் வழிபடணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு கலசம் வச்சு தான் பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை. நரசிம்மரோட படத்தை வச்சும் பூஜைகள் செய்யலாம். வீட்டில் நரசிம்மரை வழிபாடு செய்யும்போது வாயு மூலை அப்படிங்கிற வடமேற்கில் வச்சு வழிபடுறது மிகவும் விசேஷம். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு நரசிம்மரோட அவதார கதையை படித்து காண்பிக்கும்போது பிரகலாதனுக்கு கிடைச்ச பலன்கள் நமக்கும் கிடைக்கும். நரசிம்மர்கிட்ட பிரகலாதன் போல நாமும் பக்தி கொண்டிருக்கணும். அத்தகைய பக்தியோடு வழிபடும் பக்தர்களுக்கு நரசிம்மர் நன்மைகளை வாரி வழங்குவார். நரசிம்மரை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வந்தோன்னா 8 திசைகளிலும் புகழ் கிடைக்கும். நரசிம்மருக்கு சிவப்பு நிற அரளி மற்றும் செம்பருத்தி பூக்கள் மிகவும் பிடிச்சமானவை ஆகும். நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வரும்போது எத்தகைய திருஷ்டி தோஷமும் ஏற்படாது. அடிக்கடி சண்டை போடுற கணவன் மனைவியாக இருந்தால் நரசிம்மரை வழிபடும் போது தம்பதிகளுக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலக்கி ஒற்றுமையாக இருப்பாங்க. தொடர்ந்து நரசிம்மரை வழிபட்டு செல்லும் போது வழக்குகள் இருக்கிறவங்க கூட வெற்றியை பெற முடியும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிடுவாங்க. அடித்த கை பிடித்த பெருமாள் அப்படின்னு ஒரு பெயர் கூட நரசிம்மருக்கு இருக்குது. அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்கும்போது மறு வினாடியே உதவுவார் அப்படின்னு இதுக்கு பொருள். நரசிம்மரை மிருத்யுவே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி வழிபடும்போது மரண பயம் கூட நீங்கிடும். நரசிம்மருக்கு உகந்த நிவேதனம் பானகம் மற்றும் வடைபருப்பு. எளிமையாக செய்யக்கூடிய இந்த நிவேதனங்களை படைத்து நரசிம்மரை வழிபடலாம். ஓம் ஸ்ரீ நரசிம்ஹாய நமக அப்படின்னு சொல்லி செண்பக புஷ்பம் சாற்றி வழிபடுவது இன்னும் விசேஷம். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு சிலர் காலை முதலே விரதமிருந்து மாலை வழிபாடு செய்வாங்க. நம்முடைய உடல் நிலையை பொறுத்து உபவாசம் இருக்கலாம், நீராகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்று முழுவதும் நரசிம்மரை போற்றி வழிபடக்கூடிய நரசிம்மருக்குரிய ஸ்லோகங்களான நரசிம்மர் கராவலம்பம், நரசிம்ம சகஸ்ரநாமம், நரசிம்மர் அஷ்டகம், நரசிம்ம ஸ்லோகங்கள் போன்றவற்றை துதித்து வழிபடலாம். அவற்றை சொல்ல இயலாதவங்க உக்ரம் வீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை 11 முறை சொல்லி வழிபடலாம். இதோ அந்த ஸ்லோகமும் உங்களுக்காக. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யஹம். எந்த ஸ்லோகமும் சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை மட்டுமாவது 11 முறை சொல்லி வழிபடலாம். மேலும் நரசிம்மரோட 3 அடையாளங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நரசிம்மர் உக்ர நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர்னு 3 விதமாக அடையாளப்படுத்தப்படுறாரு. உக்ர நரசிம்மரை வழிபடும் போது எதிரிகள் சத்ருக்களின் தொல்லை நீங்கும். வேலைவாய்ப்பு, வேலை உயர்வு போன்றவற்றுக்கு இவரை வணங்கலாம். இந்த நரசிம்மருக்கு ஒரு விசேஷ குணமுண்டு. பக்தர்கள் அழைத்ததும் உடனடியாக வரக்கூடியவர், உடனடியாக பலனையும் தரக்கூடியவர். செல்வத்திற்கு லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கலாம். ஞானம், அறிவு பெறுவதற்கு யோக நரசிம்மரை வணங்கலாம். விஷ்ணுவோட 4வது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்லேயே மிகவும் சிறப்புக்குரிய அவதாரம் இது. ஏன்னா எல்லா அவதாரங்களையும் விட மிகவும் குறைந்த நேரம்தான் இந்த அவதாரம்.
குறைந்த நேரமாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரமும் கூட. இந்த அவதார தினத்தில் நரசிம்மர் கேட்பதை விட அதிகமாகவே அள்ளி கொடுப்பவராக இருக்கார். அதுவும் கேட்ட மாத்திரத்திலேயே கொடுப்பாரு. அதனால் இந்த நரசிம்ம ஜெயந்தியில் நரசிம்மரை வழிபட்டு அனைவருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிக் கொள்வோம். நரசிம்மர் காயத்ரி மந்திரம். ஓம் வஜ்ரநாகாய வித்மஹே தீக்ஷ்ணதம்ஷ்ராய தீமஹி தன்னோ நரசிம்ஹ பிரச்சோதயாத். ஓம் நரசிம்ஹாய நமஹ. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்களும் ஆன்மீக விஷயங்களோடு எப்போதும் இணைஞ்சிருக்க முடியும். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.